விடுபட்டவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. கலைஞர் மகளிர் உதவித்தொகை பெற 29ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். தமிழக அரசு ஏற்பாடு. கலைஞர் மகளிர் உதவித்தொகை பெறாமல் இருக்கும் விடுபட்ட பெண்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக 29ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருகிறது. மகளிர் உரிமை தொகை. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் முதல் அமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. இதற்காக 1,63,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதில் தகுதியான 1,06,00,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கும் பணி தொடங்கியது. அதன் பின்னர் விடுபட்ட 7,15,000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் மீண்டும் இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதில் 11,86,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதில் 1,48,000 பெண்கள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டனர். தற்போதைய நிலையில் சுமார் 1,14,00,000 பெண்கள் மாதந்தோறும் கலைஞர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர். இந்த உரிமை தொகை ரேஷன் கார்டு உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது 2,24,14,128 குடும்ப அட்டைகள் உள்ளன. அதில் 1,14,00,000 பெண்கள் தவிர 1,12,00,000 பெண்கள் உரிமை தொகை பெற முடியவில்லை. எனவே தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று கடந்த சட்டசபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அந்த அறிவிப்பை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருகின்ற 29ஆம் தேதி முதல் இந்த உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று தெரிகிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்து வருகின்றன. பெண்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து 2 மாதத்திற்குள் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடந்த முறை மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த முறை மக்களுடன் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அதற்கான முகாம் தமிழகம் முழுவதும் 29ஆம் தேதி தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.